RRB NTPC Stage 1 previous year question பார்க்கலாம். Select the letter cluster from among the given option that can replace the question mark in the ஃபாலோயிங் சீரீஸ்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த கொஸ்டின் மார்க்கில் ஏதோ ஒரு ஆன்சர் வரப்போது அது ஏ வருமா, சி வருமா, பி வருமா, டி வருமா நமக்கு தெரியலை. இப்போ நம்ம அதான் செக் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் ஏசிஇ நான் அதை கையில் எடுத்துக்கிறேன். இதை எப்படி எழுதலாம்? ஏ, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் அதில் பி வரணும், அப்புறம் சி, ஒரு ஸ்பேஸ் டி வரணும், அதுக்கப்புறம் இ. இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று அவங்க கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ். ரெண்டாவது சீக்வன்ஸ் என்ன? ஹைச்சு, அதுக்கப்புறம் ஐ வந்து ஸ்பேஸ், ஐ வந்து மறைஞ்சிருக்கு, அடுத்து ஜே இருக்குது, அடுத்து கே வரணும், அது மறைஞ்சிருக்கு, அடுத்து எல். அடுத்து மூணாவது சீக்வன்ஸ் ஓ, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ், அதுக்கப்புறம் கியூ, அதுக்கப்புறம் ஆர் மறைஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் எஸ் வந்திருக்கு. கரெக்டுங்களா? இப்போ நாலாவது என்ன சீக்வன்ஸ் வரணும்னு கேட்குறாங்க. அப்போ ஆன்சரை செக் பண்ண என்ன அர்த்தம்? ஒரு ஆல்ஃபபெட்டுக்கு அடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டு அடுத்த ஆல்ஃபபெட் வரணும். விக்கு அப்புறம் டபிள்யூ வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. இசட்டோட சீக்வன்ஸே முடிஞ்சு போச்சு, அப்போ அதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் பிலையோ டிலையோ தான் ஆன்சர் ஒளிஞ்சிருக்கு. பியை செக் பண்ணுங்கள். விஎக்ஸிசெட்டு, விக்கு அப்புறம் பிக்யூஆர்எஸ்டி யூவிடபிள்யூ, அதுக்கப்புறம் எக்ஸ், அதுக்கப்புறம் ஒய், அதுக்கப்புறம் இசட்டு. ஓகே, வரலாம், இருக்கட்டும். அடுத்து யூ, ஒரு ஸ்பேஸ் வி, டபிள்யூ, அதுக்கப்புறம் எக்ஸு, அதுக்கப்புறம் ஒய். ஓகே, இதுவும் வரலாம். அப்போ ஆப்ஷன் பியும் கரெக்டாக இருக்குது, ஆப்ஷன் டியும் கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்கள்? முதல் சீக்வன்ஸ்லேருந்து ரெண்டாவது சீக்வன்ஸ் எப்படி வந்ததுன்னு பாருங்கள். ஏபிசிடி ஈல முடியுதா? ஈக்கு அப்புறம் எஃப், அதுக்கப்புறம் ஜி, அதுக்கப்புறம் ஹெச். அப்போ முதல் சீக்வன்ஸுக்கும் அடுத்த சீக்வன்ஸுக்கும் நடுவில் 2 அல்ஃபபெட் இருக்குது. கரெக்டுங்களா? ரைட். எஃப்ஜி, ஹைச்ஐ, ஜேகேஎல், அதுக்கப்புறம் என்ன வரணும்? எம்என் வரணுமா? சரி, எம்என்னுக்கு அப்புறம் ஓபி வருது. அப்போ மறுபடியும் எஸ்ஸுக்கு அப்புறம் என்ன வரணும்? பிக்யூஆர்எஸ், டி வரணும், யூ வரணும். அப்போ அதுக்கப்புறம் எதில் ஆரம்பிக்கணும்? நாலாவது சீக்வன்ஸ் பியில் தான் ஆரம்பிக்கணும். ஒரு ஸ்பேஸ் விட்டு எக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு இசட்டு. அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது? ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டு. ஆப்ஷன் டி தப்பு. ஏன்னா யூவில் ஆரம்பிக்கக்கூடாது.